ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் திரைப்பயணத்தில் புனர்ஜென்மம் 1961 வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். RS மணி அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் பத்மினி, ராகினி, கண்ணாம்பா, சுந்தரிபாய், KA தங்கவேலு, TR ராமச்சந்திரன் மற்றும் பலரும் நடிச்சிருந்தாங்க. புனர்ஜென்மம் திரைப்படத்தில் ஷங்கர் கேரக்டரில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்சிருப்பார். ஒரு சிலை செய்யும் கலைஞனாகவும், பிறகு குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவனாகவும், அதுக்கப்புறம் அதிலிருந்து திருந்தி நல்ல மனிதனாகவும் நடித்து 3 பகுதிகளிலையும் தன்னுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் நடிகர் திலகம் அவர்கள். சிவாஜி கணேசன் அவர்கள் பார்வதியை அடித்ததற்காக அவர் தாயிடம் அடிபட்டதும் அவருடைய மனம் தெரிந்து விடுகிறது. அத்தனை அடிகளையும் வாங்கிய பிறகு நடிகர் திலகத்துடைய நடிப்பு திறமையும் படத்துல அற்புதமாக வெளிப்பட்டிருக்கும். புனர்ஜென்மம் படத்தின் இசை தொகுப்பை T. சலபதி ராவ் அவர்கள் அமைச்சாரு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கண்ணதாசன், A. மருதகாசி, சுப்பு ஆறுமுகம் ஆகியோரின் பாடல் வரிகளுடன் T. சலபதி ராவ் இசையமைத்துள்ளார். பின்னணி பாடகர்கள் TM சவுந்தரராஜன், AM ராஜா, சீர்காழி கோவிந்தராஜன், திருச்சி லோகநாதன், P. சுசீலா, ஜிக்கி, S. ஜானகி மற்றும் சரஸ்வதி ஆகியோர். திருச்சி லோகநாதன் மற்றும் ஜிக்கி பாடிய பாடம் சரியா மாஸ்டர் அப்படின்ற பாடல் ஆசிரியர் மற்றும் மாணவர் இடையேயான உறவை சீர்குலைப்பதாக கூறி தணிக்கை வாரியத்தால் குற்றம் சாட்டப்பட்டது. இருப்பினும் கிராமபோன் பதிவு ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பாடல் படத்துல போதும் சரிதான் மிஸ்டர் அப்படின்ற பெயர்ல மாற்றப்பட்டு PB ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஜிக்கி ஆகியோரால் பாடப்பட்டது. புனர்ஜென்மம் திரைப்படத்தில் ஜெகநாதன் அப்படின்ற கேரக்டரை நடிகர் KA தங்கவேலு அவர்கள் ஏற்று நடிச்சிருப்பாரு. தன் மனைவிக்கு அடங்கி நடிக்க மட்டும் தெரிந்த ஒரு கதாபாத்திரமாக மிகவும் அற்புதமாக நடிச்சிருப்பாரு. தங்கவேலுவுக்கு ஜெகநாதனின் பாகம் மிக மிக பொருத்தமானது. சிரிப்பு வெடிகளாக வெடித்து தீர்த்திருக்கிறாரு இந்த திரைப்படத்தில். சுலபமாக மனைவிக்கு அடங்கி விடுவார். ஆனால் நமக்கு அடங்கவில்லை, சிரிப்பை தான் சொல்கிறேன். காமாட்சி அப்படின்ற கதாபாத்திரம்தான் ஜெகநாதன் மனைவி கேரக்டர். கணவனை மீறிய ஒரு வீரமங்கை அப்படின்னே சொல்லலாம். கணவனை அடக்கி ஆளும் கதாபாத்திரமாக நடிகை சுந்தரிபாய் அவர்கள் மிகவும் அற்புதமாக நடிச்சிருப்பாங்க. புனர்ஜென்மம் திரைப்படத்தில் புஷ்பா அப்படின்ற கேரக்டரில் நடிகை ராகினி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. பார்வதியின் காதலுக்கு துணையாக நின்று அவருடைய உயிரை காப்பாற்றும் காட்சியில் அவங்களுடைய நடிப்பு சிறப்பாக அமைஞ்சிருக்கும். படத்தில் புஷ்பாவாக வரும் நடிகை ராகினி தனக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை குறைவில்லாமல் செய்திருப்பாங்க. டியூஷன் வாத்தியாராக TR ராமச்சந்திரன் அவர்கள் நடிச்சிருப்பாரு. அவர் வரும் காட்சிகளை யாராலையும் ரசிக்காமல் இருக்கவே முடியாது. சுப்பு ஆறுமுகம் அவர்கள் புனர்ஜென்மம் படத்துக்காக ஒரு பாடலை எழுதியிருக்காரு. அந்த பாடல் தான் எங்கும் சொந்தமில்லை அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை PB ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அற்புதமாக பாடியிருப்பாரு. நடிகை கண்ணாம்பா அவர்கள் இந்த புனர்ஜென்மம் திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு தாய் கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருப்பாங்க. மற்ற படங்களைப் போலவே இந்த படத்திலையும் நடிகை கண்ணாம்பா அவர்களுடைய நடிப்பை யாராலையுமே குறை சொல்லவே முடியாது. 1950களுக்கு பிறகு அம்மா கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தியிருப்பாங்க. சிவாஜி அவர்களுக்கு அம்மாவாக கதாபாத்திரத்தில் நடித்தது தான் அதிகமாக பேசப்பட்டது. மனோகரா, மக்களை பெற்ற மகராசி, வணங்காமுடி, உத்தமபுத்திரன், காத்தவராயன், படிக்காத மேதை, புனர்ஜென்மம், படித்தால் மட்டும் போதுமா ஆகிய திரைப்படங்கள் தான் அவரது வெற்றிக்கு மணிமகுடத்தை சேர்த்தது. கலைஞர் கைவண்ணத்தில் உருவான மனோகரா படத்தில் பத்மாவதியாக நடித்த கண்ணாம்பாவின் நடிப்பு அனைவராலும் வெகுவாக பாராட்டப்பட்டது. சிவாஜி அவர்களுக்கு அன்னையாக வந்து நடித்த அவருடைய நடிப்பு படத்தின் வெற்றிக்கும் காரணமானது. பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படின்ற அவங்களுடைய வசனம் இன்று வரை ட்ரெண்ட் ஆனது. தாய் சொல்லை தட்டாதே, தாயை காத்த தனையன்,
நீதிக்கு பின் பாசம் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்களுடைய படங்கள்லையும் கண்ணாம்பா அவர்கள் தனது நவரச நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. உள்ளங்கள் ஒன்றாகி அப்படின்ற ஒரு சூப்பர் ஹிட்டான பாடல் புனர்ஜென்மம் திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கும். ஏஎம் ராஜா மற்றும் பி சுசீலா 2 பேரும் இணைந்து இந்த பாடலை ஃபென்டாஸ்டிக்காக பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதியிருப்பாரு. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.